Hi friends, I am Abdullah. I am a Dotnet developer place. Hi, now I'm Venkat from Wikitech and Kaashiv Infotech. இப்போ நான் பேசுறது ரொம்ப எனக்கு க்ளோஸான ரெண்டு சூப்பரான பர்சன்ஸ் இருக்காங்க. ஒன்று கிருதா அப்துல்லாங்க, இன்னொன்று இர்ஷாத்துங்க. ஸோ கிருதாவை பற்றி நான் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க. 2020 பாஸ் அவுட்டுங்க, ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஸோ பட் ஆனால் பாலிடெக்னிக் பசங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஆட்டோமொபைல் மாதிரியே இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு டெடிகேஷனுங்க. படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போவுமே ஆஃபீஸ்லேயே தான் இருப்பான், படிச்சுக்கிட்டே இருப்பான், ஆஃபீஸ்லேயே தான் இருப்பான். சொல்லிக்கிறா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணவே ஒரு ப்ராஜெக்ட் யாரும் பண்ணவே முடியாதுங்க. அவன் 10 பேர் கைட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் பசங்களை கைட் பண்ண டிப்ளமா பசங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ டிப்ளமா இன் ஆட்டோமொபைல் 2020 பாஸ் அவுட்டுங்க. தென்காசியிலேருந்து ஏஎஸ்சி பாலிடெக்னிக் காலேஜை சேர்ந்த பசங்க தான் இவங்க. பட் ஆனால் அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ சின்சியருங்க. கிருதாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட பெரிய அட்வான்டேஜ் என்ன நல்லா பேசுவாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணணும், மற்றவங்கள விட எப்படி சாதிக்கிறது, எல்லாமே அந்த ஷார்ட்கட் எல்லாமே தெரிஞ்ச ஒரு பையங்க. அதனால தான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ண முடிஞ்சுங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி பண்ணிவிடுவாங்க, அஹெட். சரிங்களா? இவங்களாம் லைக் சின்சியருக்கு அடிச்சிக்க முடியாத சின்சியர்னால் அது கிருதாவும் இர்ஷாத் தான் சொல்ல முடியுங்க. அவ்வளோ சின்சியரான ரெண்டு மக்கள் தான் நான் லைஃப்பில் மீட் பண்ணேன். தம்பிகளாக உங்களை ரெண்டு பேர்த்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிருதா, நீ டெய்லி எப்படி பார்த்தா ஒரு 2 நாளுக்கு ஒரு மாதிரி நீ ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்க. ஸோ அம்மாவை கேட்டதாக சொல்லு, அம்மாவையும் பார்த்துக்கோ, சரியா? இப்போ நீ ஊரில் தான் இருக்க, தென்காசியில். ஸோ கண்டிப்பாக நான் அம்மாவை கேட்டதாக சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீ பிளேஸ் ஆனதில் ரொம்ப மனசார நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா லைக் இந்த மாதிரி ஒரு கிராமத்திலேருந்து டிப்ளமா ஆட்டோமொபைலேருந்து யாருமே வரமாட்டாங்க தம்பி. ஆனால் நீ சாதிக்கணும் வந்திருக்க, சாதிச்சிருக்க தம்பி, ஜெயிச்சிருக்க தம்பி, வாழ்த்துக்கள். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது அதாவது சின்சியாரிட்டினா அதுக்கு ஒருத்தன் தான் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா? டெடிகேஷன்னா அதுக்கு ஒருத்தன் தான் இருக்க முடியும். ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையாக இருக்கணும்னா ஒருத்தன் தான் இருக்க முடியும். சரிங்களா? ஓகேவா? ஸோ சரியான ஒரு மாணவன்னு சொல்லலாம், சரியான ட்ரெயினின்னு சொல்லலாம், சரியான எம்ப்ளாயின்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் அது இவனாக தான் இருக்க முடியும்ன்ட்டு யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியும் இல்லைங்களா? ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர்னு கண்டிப்பாக நம்ம கம்பெனியில் அவார்டு வாங்கின ஒரு பெஸ்ட்டு ட்ரைனிங்கு. ப்ராஜெக்ட்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. ஆன் டைம், பிஃபோர் டைம்னு ஒவ்வொரு இடத்துலையுமே வித்தியாசத்தை காமிக்கக்கூடிய என் தம்பி அப்துல்லா இங்கே இருக்காங்க. ஸோ அப்துல்லா பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வித்தியாசமான டிபார்ட்மெண்ட்னு வச்சுங்களேன். ஆட்டோமொபைல் 2020 பாஸ் அவுட்டுங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் லைக் ஜெயிக்க முடியுமான்னு எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் ஜெயிச்சு காமிப்பேன் எல்லாருக்கும் முன்னாடின்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி நின்றுட்டுருக்கானா அது அப்துல்லா மட்டும்தாங்க. நம்ம அப்துல்லா கிட்டே கேட்கலாம், எந்த காலேஜ், எந்த ஊர், எல்லாமே கேட்கலாங்க. சொல்லுங்கள் அப்துல்லா. என் பேர் அப்துல்லா. நான் டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு நேட்டிவ் பார்த்திங்கன்னா தென்காசிங்க. தென்காசியில் வரேன். எனக்கு இப்போ பாஸ்ட் அவுட் பார்த்திங்கன்னா 2020 தான் நான் பாஸ்ட் அவுட் ஆனேன். எனக்கு எப்படி இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எப்படி தம்பி இந்த ஐடி ஃபீல்டு என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை பற்றி? மெயினாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஐடி ஃபீல்டு தான். பட் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ்னால என்னால் அப்போ ஐடி ஃபீல்டு சூஸ் பண்ண முடியல. ஒரு சின்ன ஒரு நேட்டிவ் ஆட்டோமொபைல்லாம் உங்களெல்லாம் கோடிங்லாம் படிக்க முடியாது தம்பி, எப்படி படிச்சீங்க? இல்லை சார், அது நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் சார் மெயின். என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரும் ஈஸியாக டஃப்பாக ஈஸி தான் சார். கான்செப்ட் தான் சார் மெயின். கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனாலே கோடிங் யாருனாலும் பண்ணிக்கலாம், எல்லாருமே பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லாராலையும். என்ன சொல்ல வரீங்க? எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிகிரினாலும் ஐடிக்குள்ளே வர முடியுமா? ஐடியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அவங்களுக்கு தேவை ஸ்கில் செட் தான் சார் மெயினாக பார்க்குறாங்க. மற்றபடி அவங்க எந்த பேக்ரவுண்ட்ஸை அவங்க அந்த அளவுக்கு ஜெனியூனான பேக்ரவுண்ட். தம்பி 2010 பாஸ் அவுட் மெக்கானிக்கல் வேலைக்கு போக முடியாது? கண்டிப்பாக முடியும் சார். அவங்களால கண்டிப்பாக முடியும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் படிக்க முடியுமா? வேலைக்கு எடுப்பாங்களா? கண்டிப்பாக அவங்க படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலைக்கு எடுத்து. ஏன்னா ஐடியில் பொறுத்தவரை அவங்களுக்கு தேவை ஸ்கில்ஸ் தான். கேப் இருக்குது தம்பி. அப்போனா ஃபேக்கு இல்லை லைக் பேக் டோர் அப்படி தானே பண்ணுவாங்க. இல்லை சார், அதை நம்ம போக முடியுமா? நேர்மை அவங்க நம்ம ஜெனியூனாக அவங்களோட ஜஸ்டிஃபை பண்ணிட்டாலே போதும் சார். கண்டிப்பாக அவங்க எடுத்துப்போம். அவங்களுக்கு தேவை ஸ்கில்ஸ் தான். ஸ்கில்ஸ் அந்த எம்ப்ளாயி நல்லா பணமே செலவு பண்ண முடியாமல் போக முடியுன்றாரு அவருங்க. உண்மையா தம்பி? கண்டிப்பாக அவங்க செலவு பண்ண தேவையில்லை, ரொம்ப பெரிய நம்ம செலவு பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரு ஜெனியூனான ஒரு இன்ஸ்டியூட்டில் நம்ம படித்தோம்னா அந்த அவங்களோட கைடன்ஸ் கண்டிப்பாக முக்கிய தேவைப்படும். சரிங்க. அவங்க நம்மளால் நம்ம ஓனாக ட்ரை பண்ணோம்
பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு சில நேரம் தப்பான கைடன்ஸில் போயிடலாம். நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கைடன்ஸ் ப்ளஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாருனால இப்போ ரெசெஷன் போயிட்டு இருக்கு தம்பி, இப்போவும் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க சார். ரெசெஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் எம்ப்ளாயிஸ்க்கு கண்டிப்பாக வேலை, ஸ்கில்டு பர்சனுக்கு வேலை என்றைக்குமே இருக்குது சார். அப்படியே எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க, கண்டிப்பாக எல்லாரும் கிடச்சிருக்காங்க. ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். ஸோ ஆக்சுவலாக வந்து லைக் அப்துல்லா பார்த்தீங்கன்னா வந்து அவர் போயிருக்கிற கம்பெனியை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் சார். லைக் நல்லா பேசுனாங்க. லைக் அது ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லை சார், ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் மாதிரி இருந்துச்சு. நம்மளோட திறமையை வந்து அவ்வளோ செக் பண்ணாங்க சார். அதே மாதிரி கம்பெனியுமே அருமையான கம்பெனி, எனக்கு கிடச்சிருக்கிறது லக்குங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். அந்த கம்பெனி நான் லாங் டேர்மில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. கண்டிப்பாக நான் உங்கள் அப்துல்லா சார்பாக வந்து அந்த கம்பெனி நான் நன்றி தெரிவிக்கிறேங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சிறந்தங்க வார்த்தை கிடையாதுங்க, சிறந்தங்க ஒரு சிறந்த மனிதனுக்கு அந்த கம்பெனியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி வந்து அவரை மாதிரி ஒரு பெஸ்ட் கேண்டிடேட் கிடைக்கவே மாட்டாருங்க. நான் ரொம்ப அப்துல்லா மிஸ் பண்ணுறேங்க, என்கிட்ட தான் அவன் போகிறதுக்குங்க. ஓகேவா, அவனுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ டெடிக்கேஷனுங்க. அண்ட் ஆன் டைம் கிடையாதுங்க, முன்னாடியே முடிச்சுடுவாங்க. பிஃபோர் டைம் தான் என்ன அப்துல்லா, ஆன் டைம்லாம் கிடையாதுங்க. அவ்வளோ டெடிக்கேஷனுங்க. இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் எம்ப்ளாயி கிடைக்கிறதுக்கு கம்பெனி கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஸோ சரியான எம்ப்ளாயி தான் வந்து அந்த கம்பெனி எடுத்திருக்காங்கன்ற ஒரு பெரிய வாழ்த்துக்களோட நன்றியோட நான் இந்த டிஸ்கஷனை முடிக்கிறேங்க. ஸோ வீட்டிலலாம் ஹாப்பி அப்துல்லா, என்ன சொல்கிறாங்க வீட்டிலலாம்? சார் வீட்டிலலாம் ஹாப்பி தான். ஏன்னா மெயின் வந்ததே வேலை ஜாபுக்காண்டி தான். கடைசியில் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். இனி இதுக்கடுத்து இதில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும். பட் ஆனால் கண்டிப்பாக வீட்டிலலாம் ஹாப்பி ஜெயிச்சிடுவேன். கண்டிப்பாக வந்து டே அண்ட் நைட்டு வந்து ஒரு சின்சியராக ஒர்க் பண்ண ஒரு மனிதனுங்க. கண்டிப்பாக வந்து லைக் நான் மனசார வாழ்த்துறேங்க, நீங்களும் வாழ்த்துங்க. அப்துல்லா மென்மேலும் வளர இந்த கம்பெனி நானும் வாழ்த்துறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அப்துல்லா. என்னோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா தென்காசி. நான் டிப்ளமோ ஆட்டோமொபைல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2020 பாஸ் அவுட்டு. நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது அந்தளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை. அதுவும் இல்லாமல் கெரியர் க்ரோத் அந்தளவுக்கு அதில் இல்லை. ஸோ அதனால தான் ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணேன். ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐடியா பிளாங்காக தான் இருந்துச்சு. பட் நான் வெங்கட் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிச்சு. அடுத்து சாரோட கம்பெனியில் நான் ஒரு ட்ரெயினியாக ஒர்க் பண்ணேன். 1 இயராக நான் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சார் எனக்கு நிறைய டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ அந்த டாஸ்க்கு சார் எந்தளவுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு தான். அந்த டாஸ்க்கு முடிக்கிறதுக்கும் எந்தளவுக்கு ஒரு ஐடியாவும் சார் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஸோ அது மூலிமா நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு தடவை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேலஞ்சிங்கான டாஸ்க் முடிக்கும் போது நான் கண்டிப்பாக ஒரு லேர்ன் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணி என்னோட இந்த கம்பெனியில் ப்ளேஸ் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ வெங்கட் சார். சில இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்லேயே சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். அவங்க தமிழில் சொல்லி நீங்கள் அதுக்கடுத்து தமிழில் சொன்னால் அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்காது. நீங்கள் எப்போவுமே அவங்க தமிழ்லே சரி பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துரும். சூப்பர், வாழ்த்துக்கள்.